மிஸ்டர் ரமேஷ், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு கிடையாது. திங்கக்கிழமை அன்னைக்கு உங்க ஜானியை ஜாமீன்ல நான் வெளியே கொண்டாந்துடுறேன். ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்தாலும் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு ரவி. ரமேஷ், நான் இருக்கிற வரைக்கும் உங்க ஆளுங்க யாரும் ஜெயிலுக்கு போகாம பாத்துக்கிறேன். வேற எதுக்கு நான் உங்ககிட்ட இவ்வளவு ஃபீஸ் வாங்குறேன்? நீங்க கவலைப்படாம நிம்மதியா உங்க வேலையை பாருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆனா இது உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் ராஜா பிடிச்ச கேஸ் ஆச்சே. அதனால என்ன? அவன் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் ஒரு வக்கீல். எத்தனையோ தடவை அவன் அரெஸ்ட் பண்ண ஆளுங்களுக்கெல்லாம் கோர்ட்ல வாதாடி நான் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கிறதுக்கு காரணம் அவன் தொழில நான் தலையிடுறதில்ல, அதே மாதிரி என் தொழில அவனும் தலையிடுறதில்ல. ஓகே மிஸ்டர் ரவி, உங்க ஃப்ரெண்ட் வராரு, நான் புறப்படுறேன். ஓகே. என்னடா ஒரே இன்னொரு செட்டு போடலாமா? இல்ல, இன்னைக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு. என்ன கேஸா? அதான் நீ பிடிச்சியே ஜானி, அந்த கேஸ். அவனை நீ காப்பாத்தவே முடியாது. கோர்ட்ல பாத்துக்கலாம்டா. டேய் ஃபூல், அவன் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ... டேய் இடியட், அவன் மோசமானவனோ நல்லவனோ அதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல. சட்டம் இருக்கு, அது போதாது அவனை காப்பாத்த. உன்னை திருத்தவே முடியாது. மார்க்கர், வாங்க ஒரு செட் போடலாம். போட விடாதீங்க ரொம்ப. யுவர் ஆனர், இந்த வழக்கின் அடித்தளமே ஒருவருக்கொருவர் ஏற்பட்ட சந்தேகமும் அதனால் ஏற்பட்ட குழப்பமும் தான். குற்றம் சாட்டப்பட்டுள்ள என் கட்சிக்காரர் மிஸ்டர் மைக்கேல் ஜானி ரூபி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தில் மேனேஜராக வேலை செய்கிறார். குற்றம் நடந்ததாக போலீஸ் குறிப்பிட்ட அந்த தேதியில் கம்பெனி பணமான 1 லட்சம் ரூபாயை பேங்கில் செலுத்த மேனேஜர் போயிருக்கிறார். பாதுகாப்புக்காக அவருடைய கை துப்பாக்கியையும் கொண்டு போயிருக்கிறார். அந்த துப்பாக்கிக்கு அரசாங்கத்தால் லைசன்ஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. மைக்கேல் ஜானி டாக்ஸியில் ஏறப்போகும் சமயம் யாரோ ஒரு குற்றவாளியை பிடிக்க சாதாரண உடையில் இன்ஸ்பெக்டர் ராஜா அங்கே வந்திருக்கிறார். டாக்ஸியில் ஏறிய ஜானியை தான் பிடிக்க வந்த குற்றவாளி என்று தவறாக நினைத்து விட்டார் இன்ஸ்பெக்டர் ராஜா. ஜானிக்கு முன்னே ராஜா திடீர் என்று கை துப்பாக்கியோடு நின்றிருக்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று அவருடைய நெற்றியில் எழுதியா ஒட்டப்பட்டுள்ளது. ஆகவே ராஜாவை பணம் பறிக்க வந்த ஒரு ரவுடி என்று நினைத்து என் கட்சிக்காரர் பயத்தில் பதறி போய் டாக்ஸியில் இருந்து இறங்கி ஓடி போயிருக்கிறார். அவரை துரத்திய ராஜா, ஓடாதே, ஓடினால் சுட்டு விடுவேன் என்று அவருடைய கைத்துப்பாக்கியால் என் கட்சிக்காரரை சுட்டிருக்கிறார். என் அப்பாவி கட்சிக்காரர் தன் உயிர் போனாலும் கம்பெனி பணம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்ற கடமை உணர்ச்சியில் ராஜாவை நோக்கி தன் ரிவால்வரால் சுட்டிருக்கிறார். இது தற்காப்புக்காக மைக்கேல் ஜானி எடுத்துக்கொண்ட நடவடிக்கையை தவிர வேற எந்த வகையிலும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகாது என்பதே என் வாதம். யுவர் ஆனர், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறது அவனுக்கு, சாரி, மிஸ்டர் ஜானிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னால ஒரு கடத்தல் கேஸ்ல அவரை கைது பண்ண நான் முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப சாமர்த்தியமா அன்னைக்கு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. நோ யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் ராஜா குறிப்பிடுகிற அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி என் கட்சிக்காரர் எங்கேயும் போகவில்லை, போகவும் அவரால் முடிந்திருக்காது. கடுமையான வயிற்று வலியில் கட்டிலை விட்டு கூட நகர முடியாத வேதனையில் என் கட்சிக்காரர் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி முடிய ஜோதி நர்சிங் ஹோமில் மயக்க நிலையில் படுத்திருந்திருக்கிறார். அதற்கான ஆதாரங்களான டாக்டர் சர்டிபிகேட், நர்சிங் ஹோம் அவர் பேர்ல தந்த பில்ஸ் இதோ இருக்கின்றன.
இன்ஸ்பெக்டர் ராஜா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டான். அவனால 80 லட்சம் ரூபாய் சரக்கு பிடிபட்டுடுச்சு. நம்ம ஆளுங்க 2 பேர் வேற செத்து போயிட்டாங்க. நம்ம ரகசியங்கள் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னே புரியல. முதல்ல அதைத்தான் கண்டுபிடிச்சாகணும். எப்படி? ரொம்ப சுலபம். இன்ஸ்பெக்டர் ராஜாவை சந்திக்கிறது யார் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவங்கள யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, வணக்கம் மிஸ்டர் ரவி. வணக்கம் மிஸ்டர் சந்திரவதனா. நான் சும்மா தானே இருக்கேன். நானும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நானும் திருப்பி சொல்லிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உள்ள ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். டிஃபன் ஐட்டமா? ஐயோ, இந்த கலைத்தாய்க்கு இப்படி ஒரு பொண்ணா? கேளு எம்எல்ஏ, நல்லா கேளு. அங்க தயாராகிறது கிச்சன் டான்ஸ் டி. கரெக்ட். இந்த பரதநாட்டியத்துல எப்ப பாரு கிருஷ்ணா நீ பேகனே பரோ. கிருஷ்ணர் வாச்சது ஃப்ளூட்டுப்பா. நாதஸ்வரம் இல்ல. பரோ. பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இவங்களும் கிருஷ்ணனை வேகமாவா வேகமாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் மெதுவா கூட வந்ததா தெரியல. என்ன மாதிரி ஒரு மாடர்ன் தாட்டு வேண்டாம் சொல்லேண்டா எம்எல்ஏ. அதுக்காக தான் இந்த கிச்சன் டான்ஸ். அப்ப நாங்க 2 பேரும் போய் மாவு பிசிட்டுங்களா? ப்ளீஸ். நானும் வரணுமா எம்எல்ஏ? நீங்க இல்லாமலாமா? வாங்க. ஓகே, கம் ஆன். பை. பாத்துக்கம்மா. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமா, உங்க அப்பா ஆர்மில தானே இருக்காரு? ஆமா, அசம்பாட்ல மேஜர். எங்க அம்மா கூட சண்டை போட முடியாம எதிரி கூட சண்டை போட போயிட்டாரு. மறந்துட்டேன். உங்க டியர் ஃப்ரெண்ட் ராஜாவை பத்தி இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. 80 lakhs ஸ்மகிள் கோல்ட் பிடிச்சிட்டாரா. இது உனக்கு ஆச்சரியமான நியூஸ், எனக்கு அன்னாட நியூஸ். அவன மாதிரி ஒரு தைரியமான போலீஸ் ஆபீசர் 1000த்துல ஒருத்தன் இருந்த அபூர்வம். அவர் உத்தியோகத்துல அவர் கிரேட்டு, உங்க உத்தியோகத்துல நீங்க கிரேட்டு. 2 கிரேட்டுக்கும் தான் அடிக்கடி மோதிக்கும். பின்ன எப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க? அரசியல்ல புருஷன் ஒரு கட்சி, பொண்டாட்டி வேற கட்சி. 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறது இல்ல? இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? என்னைக்கு நான் உன்னை முதல்ல பார்ட்டில பார்த்தேனோ அன்னைக்கே என் முக்கியமான ஃப்ரெண்டா உன்னையும் சேர்த்துக்கிட்டேன். இஸ் இட்? Thank you very much. வெல்கம். ஆமா, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன் வே டிராஃபிக்காவே இருக்கு? நான் எத்தனை தடவை உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு வரல. கட்டாயம் வரேன். இன்னொரு கப் காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், நான் புறப்படுறேன். வரேம்மா. ஓகே ரவி. ஹலோ. ஹலோ, would I speak to Mr. ராஜா ப்ளீஸ்? ராஜா தான் பேசுறேன். நான் ராதா பேசுறேன். பேசுங்களேன். உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சேன். ஒரு பெரிய கடத்தல பிடிச்சிட்டீங்கன்னு அமக்களமா எழுதிருக்காங்க. அதானே பார்த்தேன். என்னடா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு ஃபோன் பண்ணுதேன்னு யோசிச்சேன். ஒருத்தன் பேரு பிரபலமாயி பேப்பர்ல வந்துட்டா போதுமே, இந்த வயசு பொண்ணுங்கள்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுக்கிட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு தோழிகளோட கூடி பேசும்போது எனக்கு அவர் நல்லா தெரியும்டி, நேற்று ராத்திரி கூட ஃபோன் பண்ணி என் கூட பேசிட்டு இருந்தாண்டி அப்படின்னு கேட்க பிக்கன்னு பேசிக்கலாம்ல. அதுக்கு தானே. நான்சென்ஸ். ஏதோ ஒரு சின்ன மரியாதைக்கு ஃபோன் பண்ண நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சிட்டீங்களா? ஆஃப்டர் நீங்க யாரு? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதுலயும் கல்யாணம் ஆகாத போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதானே உங்களுக்கு ஈர்ப்பு. அகம்பாவம் கூடாது மிஸ்டர். ஏதோ ஒரு 2 வரி உங்களை பத்தி பேப்பர்ல வந்துட்டா நீங்க தான் இந்தியா பூரா பெரிய ஆளோ. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேனா? வேற எதுக்கா ஃபோன் பண்ணீங்க சொல்லிடுங்க. மனசு பட 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 படன்னு அடிச்சுக்குது. இந்த பாருமா, நீ எதுக்கா ஃபோன் பண்ணேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். இது எதுக்கு காதை சுத்தி மூக்க தொடுவானே? மூஞ்சியும் முகரக்கட்டையும். ஏங்க, இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. இன்னைக்கு காலையில ஷேவ் பண்ணிக்கும் போது கூட நான் பார்த்தேன். சும்மா ஒரு கவர்ச்சியாவே இருக்கு. அதுலயும் இந்த கண்ணு இருக்கே, சும்மா கொக்கி போட்டு இழுக்குது. அந்த கொக்கியில மாட்டிக்கிட்டு சரியா ஷேவ் பண்ணிக்காம இன்னைக்கு மூஞ்சியை வெட்டிக்கிட்டேங்க. பத்திட்டு எரியுது. எங்க எங்க வேணா ஃபயர் இன்ஜின் அனுப்பட்டுமா? இனி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நான் ஒரு முட்டாள். இல்லைனாலும் அப்படித்தானுங்களே. போனை வைக்கிறேன். வைக்கிறவங்க சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. நான் வேணா சொல்லிட்டே வைக்கிறேன். வைக்கட்டுமா? Damn it. Good night. அப்ப குட் மார்னிங் சொல்ல நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு அர்த்தமா? Shut up.